சப்ஸ்கிரைப் யூடியூப் சோம்பேறி. குட் பே டாட்லி படம் பற்றி பார்ப்பதற்கு முன்பு அஜய் பற்றி சில விவரங்களை பார்த்துவிட்டு வரலாம். நடிகர் அஜய்குமார் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களில் ஒருவர். அவருடைய படங்கள் மற்றும் சினிமா வாழ்க்கை குறித்து சில தகவல்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. திரைப்பட வாழ்க்கை. அஜய்குமார் 1992ஆம் ஆண்டு பிரேம புஸ்தகம் என்ற தெலுங்கு திரைப்படத்தில் அறிமுகமானார். பின்னர் அவர் அமராவதி என்ற தமிழ் திரைப்படத்தில் நடித்தார். 1995ஆம் ஆண்டில் வெளியான ஆசை திரைப்படம் அவருக்கு முதல் வெற்றி திரைப்படமாக அமைந்தது. காதல் கோட்டை, வாலி, சிட்டிசன், வில்லன், வரலாறு, மங்காத்தா, வீரம், விசுவாசம், வலிமை, துணிவு போன்ற பல வெற்றி திரைப்படங்களில் நடித்துள்ளார். சமீபத்திய படங்கள். அஜய்குமார் தற்போது விடாமுயற்சி மற்றும் குட் பே டாட்லி ஆகிய திரைப்படங்களில் நடித்து வந்தார். விடாமுயற்சி திரைப்படத்தை மகிழ் திருமேனி இயக்கி படம் வெளியானதும் முதலே வெற்றி நடை போடுகிறது தியேட்டர்களில். இதுவரை அஜித் அளிக்கப்பட்ட விருதுகள். அஜய்குமார் வாலி திரைப்படத்தில் சிறப்பாக நடித்ததற்காக சிறந்த தமிழ் நடிகருக்கான பிலிம்பேர் விருதையும், சினிமா எக்ஸ்பிரஸ் விருது மற்றும் தினகரன் திரைப்பட விருதையும் பெற்றுள்ளார். 2000ஆம் ஆண்டு முகவரி படத்தில் நடித்ததற்காக சிறந்த நடிகருக்கான சினிமா எக்ஸ்பிரஸ் விருதை பெற்றுள்ளார். அஜய்குமார் அவர்கள் தமிழ் சினிமாவில் தல என்று அவருடைய ரசிகர்களால் அன்போடு அழைக்கப்படுகிறார். குட் பே டாட்லி என்பது அஜய்குமார் நடிப்பில் உருவாகி வரும் ஒரு தமிழ் திரைப்படம். இப்படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கி வருகிறார். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் இப்படத்தை தயாரிக்கிறது. திரைப்படம் பற்றிய சில தகவல்கள். நடிகர்கள். அஜய்குமார் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். திரிஷா, அர்ஜுன் தாஸ், பிரசன்னா, பிரபு, யோகிபாபு, சுனில் போன்ற பல முன்னணி நடிகர்கள் நடிக்கின்றனர். இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன். தயாரிப்பு நிறுவனம் மைத்ரி மூவி மேக்கர்ஸ். இசை ஜே.வி. பிரகாஷ் குமார். வெளியீட்டு தேதி 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. கதை. அஜய்குமார் 3 விதமான கதாபாத்திரங்களில் நடிக்கிறார். நல்லவன், கெட்டவன் மற்றும் அக்லி என 3 கதாபாத்திரங்களை மையமாக வைத்து கதை நகர்கிறது. முக்கிய அம்சங்கள். இப்படத்தின் போஸ்டர் வெளியான போது அஜித் 3 விதமான கதாபாத்திரங்களில் நடிக்கிறார் என தகவல் வெளியானது. மேலும் கேங்ஸ்டர் பாத்திரமும் ஒன்று இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி உள்ளது. இப்படத்தின் டீசர் பிப்ரவரி மாதம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்படத்தின் படப்பிடிப்பு மிக வேகமாக நடைபெற்று வருகிறது. அஜய்குமார் மற்றும் ஆதி காம்போவில் பரபரவென தயாரான திரைப்படம் தான் குட் பே டாட்லி. படத்தின் அறிவிப்பு முதல் படப்பிடிப்பு வரை அனைத்துமே ஜெட் வேகத்தில் அரங்கேறியது. அஜய்குமார் உடல் எடை குறைத்து காதல் மன்னன் பட லுக்கிற்கு மாறிவிட்டார் என்றே கூறலாம். இப்படத்தில் ஷாலினியும் கேமியோ ரோலில் நடிப்பதாக கூறப்படுகிறது. குட் பே டாட்லி திரைப்படம் சினிமா வரலாற்றில் ஒரு முக்கிய இடத்தை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2025 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குட் பே டாட்லி திரைப்படம் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தில் அஜய் கேங்ஸ்டர் கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் என தகவல் வெளியாகியுள்ளது. சிம்ரன் உடன் சேர்ந்து 25 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அஜித் நடிக்க இருக்கிறார். இந்த படத்தில் அஜித்துடன் சேர்ந்து ஷாலினியும் ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்கிறார். இந்த படத்தில் அஜித் மிகவும் அழகாக காதல் மன்னன் படத்தில் வருவது போல தோற்றமளிக்கிறார். இதன் போஸ்டர்கள் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. மேலும் இந்த படம் குறித்த கூடுதல் தகவல்கள் தொடர்ந்து வெளியாகும். மேலும் இதுபோல செய்திகளுக்கு யூடியூப் சோம்பேறி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் யூடியூப் சோம்பேறி.